இல்ல நம்ம திமுகவை குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்ப அத அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரை ஸ்டாலின் இந்த அளவிற்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. யார் ஆட்சியிலே வர வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்களே இல்லை. அந்த உழவர் பெரியக்கா மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயரோட மாநாட்டை தாண்டியும் 4 மடங்கு கூட்டம் அதிகமாக கூடி இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். அமைச்சருடைய பேச்சு அச்சமூட்டுகிற வகையிலே இருக்கிறது, நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஒரு வாட்டி ஜெயலலிதா வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகும் போது மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி சுட்டி காட்டி பேசுவாங்க. முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி அவர் எங்க போயிருந்தாரு, எல்லா மக்களிடம் போயிட்டு ஒரு பொட்டியை வச்சுட்டு அதுல குறைகளை சொல்லுங்க, நாங்க 100 நாட்கள்ல தீர்த்துருவோம்னு சொன்னாரு. தீர்த்துட்டாங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர், நீதியின் குரல் CR பாஸ்கரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அரசியலே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் வந்து 2026 தேர்தலுக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. 25 தொகுதிகள் வேணும் அப்படின்னு நாங்க கேட்போம். வன்னியரசு அவர்கள் கேட்டிருக்காரு. திருமா அவர்கள் அதுக்கு வந்து மழுப்புற விதமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா? நீங்களே சொல்லிட்டீங்க, மழுப்பலாக பேசி இருக்கிறார், பதில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வியூகம் அமைப்பாங்க. எப்பவுமே நம்ம அந்த கூட்டணியில தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது, நடப்பு நாட்களையும் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது, தொலைநோக்கு பார்வையாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது. கண்டிப்பா. ஒருவேளை அவங்க ஆய்வு செய்து நாம நின்ன இடத்திலேயே நிக்கிறோமே, ஒரு தனித்துவம் வேண்டும் என்கிற அடிப்படையில அவங்க வந்து கேட்டிருக்கலாம். அது நடுவுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு எடுத்திருக்காங்க. இப்போ அரசியலை பொறுத்த வரையில வந்து சொல்லுவாங்க, வினைவலியும் தன்வலியும் மாற்றான் துணைவலியும் தூக்கி செயல் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எத்தனை பேர் பக்கபலமா வர்றாங்க, எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்க. அதுல அந்த மாதிரியாக சூழல் வருகிற பொழுது அரசியல் ஆதாயம் தேடிகளாக விடுதலை சிறுத்தைகளை நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஏன்னா அவர்கள் வந்து விளிம்பு நிலை மக்கள், உழைக்கிற மக்கள், அதை சார்ந்து ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்கள். அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அடுத்த கட்டத்துக்கு போறோம்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ உடனடியாக சிக்கல் வர வேண்டும். வன்னிய அரசுக்கும் திருமாவளவனுக்கும் பெரிய புரிதல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா வந்து அங்க எல்லாமே வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், நன்னடத்தை விதின்னு ஒண்ணு இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசணும், எப்படி பேசணுன்றது தெரியும். அதையும் மீறி வன்னிய அரசு பேசி இருக்கிறார் என்று சொன்னால் திருமாவளவனுடைய கண்ணசைவு இல்லாம அவர் பேசி இருக்க முடியாது. அதே நேரத்துல வந்து எதையும் சொன்னால் கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல வன்னிய அரசு இருக்கிறாரு அப்படின்னு திருமாவளவனுக்கு தெரியும். அதனால அவர் கருத்தை மறுத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது போல ஆதவர்ஜுனா அவர்களுடைய வார்த்தைகளையும் வந்து கண்டிப்பா திரும்ப பேசாம ஆதவ பேசியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அது முடிஞ்சு அவர் வந்து கட்சியை விட்டே போயிட்டாரு. இப்போ வந்து வன்னியரசு அவர்கள் வந்து 25 தொகுதிகள் வேணும், எங்களுக்கான அதிகாரங்கள் வேணும் அப்படின்னு இவர் வந்து அடுத்தது பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு நிலைமையை தான் திமுகவுக்கு கொண்டு பேசி இருக்கும்? இதுக்கு வந்து பலமா பலவீனமாக இருக்குமா? அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் வந்து இந்த மாதிரி வியூகங்களை கையில வைப்பாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. அதே நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் மேல கொஞ்சம் பெருமையாவும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவங்க கை ஓங்கி இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா அழைப்பு பலமா இருக்குல்ல, எல்லா இடங்கள்லயும் அழைப்பு பலமா இருக்குல்ல. அதிமுகல இருந்து அழைப்பு பலமா இருக்கு. பகிரங்கமா விஜயே வந்து அழைச்சிருக்கிறாரு, திருமாவளவன் வருவார் என்று நான் எதிர்பார்ப்பேன். அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ அவங்க இதை பற்றி பேசி இருக்கணும். ஆனா இருந்தாலும் திருமாவளவன் பேசுறதை விட அப்ப கூட இருக்கவங்க பேசுறாங்க. அதுல ஆதவ அர்ஜுனாவும் அடக்கம், வன்னியரசும் அடக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கூட்டணியில இருந்து விலகிடுவாங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கு, 200 தொகுதிகளையும் தாண்டி நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அப்படி ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்குமா, எட்டுமா? இல்ல நம்ம திமுகவை குறைச்சு மதிப்பிட முடியாது.
இப்போ 2016க்கு பிறகுதான் அரசியல் நிலைமைகளே மாறி இருக்கு. திமுக கூட்டணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் 2016க்கு பிறகு தேர்தலில் தான் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டது. அதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான அடித்தளத்துல இல்லை. குறிப்பா அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்திருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் கூட்டணி அமைத்த விதம் இதெல்லாம் தாண்டி தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா 2026 அரசியல் வித்தியாசமா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் அவங்க எடுத்து வைக்கிற ஒரு கான்பிடென்ட் அவங்க கிட்ட இருக்குது. எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தான், எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அதுல நம்ம ஆதாயம் தேடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அரசியல் முடிவுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப நிறைய தெரியுது நமக்கு. அதாவது அந்த கான்பிடென்ட்டை தகர்க்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய பல காரியங்களை மறைமுகமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை என்கிற ஒரு விவகாரம் மறைமுகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை புரிந்தும் கூட திமுக பேசுறதுன்னா வேடிக்கை தான் இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுக என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அமித்ஷா பேசின விஷயம், அம்பேத்கர் பேசின விஷயத்துக்கு எடப்பாடி அவர்கள் பதவியில இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் மறைமுகமா இல்ல நேரடியாகவே சாடி இருக்காரு. இந்த மாதிரி நேரடியான சாடல்கள் எல்லாமே எதிர்க்கட்சி வலுவானதாக இல்லை அப்படிங்கறதுனாலயா இல்ல என்ன புரிதல் தெரியல. இப்ப எடப்பாடியினுடைய அரசியல் வியூகம் பாஜக தவிர்த்த அதிமுக என்ன நிர்பந்தமோ தெரியல அங்க. ஆனா அதே நேரத்துல பாஜக தேவையில்லை என்று சொல்லிதான் அவர்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையில அமித்ஷா கருத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும், இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்பேத்கர் பேர்ல எல்லாருக்குமே நல்ல மரியாதை உண்டு, மதிப்பும் உண்டு. எடப்பாடிக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தவர், 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஆதி திராவிட மற்றும் சமூக மக்களுக்காக அம்பேத்கருடைய உயர்ந்த லட்சியத்தெல்லாம் தெரிஞ்சவராக தான் இருப்பாரு. எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும், இவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ற ரகுபதியின் கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. எடப்பாடியை சாடணுன்றதுக்காக அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்ன்றது அவசியமும் இல்ல. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதப்பு தான் அந்த மாதிரியான அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நீங்க கவனிச்சிருப்பீங்க. திமுகவுல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், அதே மாதிரி முதல்வர் ஆகட்டும், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர்களுக்கு வேற வேலை இல்லை, அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம், அவங்கள நாங்க பெருசாவே நாங்க எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான இந்த திமிரான பேச்சுக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. அதற்கு அன்புமணி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஒரு இருக்கக்கூடிய தலைவர்களே பெரிய தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களை பேசின வார்த்தைகள், இன்னைக்கு அவங்க அடுத்தடுத்து பேசிட்டு வர வார்த்தைகள் எல்லாமே அந்த மாதிரியான வார்த்தைகள் தான். இப்ப இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க அடுத்தது ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த கூற்று அவங்களுக்கு தெரியறதுனாலயா? இல்ல, நல்ல கேள்விதான் இது. இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையிலே முதல்வர் ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் மருத்துவர் ஐயா எவ்வளவு ஒரு மதிப்பு மிக்க ஒரு தலைவர் என்பது நாடே அறிந்த ஒரு உண்மை. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார், ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு சரியான விளக்கத்தை சொன்னா, அவருக்கு வேலை இல்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தலைவரை, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாரத பிரதமரே மதித்து அவருடைய உழைப்பை பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய சமூக நீதி உழைப்பை பாராட்டி சென்றிருக்கிறார். சட்டமன்றம் போக மாட்டேன், நாடாளுமன்றம் போக மாட்டேன், முழுக்க நான் வெளியில இருந்து பணிகளை நடத்தி கொண்டிருப்பேன். இன்னைக்கு அவர் பணிகளை நடத்தி கொண்டிருக்கார். மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா காலையில 8 மணியில இருந்து மக்களை சந்திக்க துவங்குகிறார், பிரச்சனைகளை கேட்கிறார், அறிக்கைகளை கொடுக்கிறார், தொடர்ச்சியாக கட்சி பணிகளை செய்கிறார், இப்பொழுதும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார், இப்பொழுதும் போராட்டம் செய்கிறார், இப்பொழுதும் தமிழ் பணிகளை செய்கிறார், தமிழுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதுபெரும் தலைவர் யாருன்னு சொன்னா மருத்துவர் ஐயா. அவர் அப்படி பேசியே இருக்கக்கூடாது. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு நிறைய வியாக்கியானம் சொன்னீங்க. நீங்க அவங்க ஏதோ ஒரு உச்சியில இருக்கிறாங்க, அதாவது எந்த உச்சியில் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல மட்டும் இல்ல, இப்பவும் சரி, யார் ஆட்சியிலே வர வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்களே இல்லை. இன்னைக்கு உங்ககிட்டயே நான் சொல்றேன் கேளுங்க. 2024 பல அரசியல் மாற்றங்கள் வர காத்திருக்கின்றன.
அதற்கு அச்சாரமா தான் அன்புமணியும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஆமா, அதாவது நிச்சயமாக கூட்டணி அரசு என்று சூசகமாக ஒரு கருத்தை சொல்லி, கூட்டணி ஆட்சியில் பாமக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. பாமக இருக்கும், அதுல பாமக சொல்ல முடியாது. திடீரென்று அந்த கூட்டணி ஆட்சியில் பாமக இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கூட்டணி ஆட்சியிலே முதல்வராக கூடிய வாய்ப்பும் அன்புமணிக்கு இருக்கிறது. அதற்கான கனிந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் ஆதரவும் இருப்பதற்கான ஒரு உதாரணம் தான் சமீபத்திலே நடைபெற்ற உழவர் பேரியக்க மாநாடு. ஆமா, அந்த உழவர் பேரியக்க மாநாட்டுல பாத்தீங்கன்னா விஜயோட மாநாட்டை தாண்டியும் 4 மடங்கு கூட்டம் அதிகமா கூடி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுவே எங்களை மாதிரி ஆட்களுக்கே ஆச்சரியம் என்னவென்று சொன்னா, நாங்கெல்லாம் ஏற்கனவே மாநாடுகளை நடத்தி காட்டியிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில சித்திரை பெருவிழா மாநாடுகள்லாம் நடத்தி காமிச்சிருக்கிறோம். ஏராளமான மக்கள் கூடுவாங்க. அதுல என்ன பொறுத்தவரையிலும் உழவர் பேர் இயக்கத்திலே 4 1 பங்கு தான் இவங்களுக்கே கூடுச்சு. இன்னும் அதிகமாக கூடியிருந்தால் நிச்சயமாக வியக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்து காட்டியிருப்பார்கள். ஆகவே இது ஒரு சாம்பிளா தான் நான் கருதுறேன். இப்ப அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரை ஸ்டாலின் இந்த அளவிற்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தலைவர்களுமே, அமைச்சர்களும் சரி, முதல்வரும் சரி, அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கும். ஆனா இப்ப வரைக்குமே ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்குமே சந்திக்கவில்லை அப்படின்னா, குடும்பத்தினர் யாருமே அதானி குடும்பத்தாரை சந்திக்கவில்லைங்கிறதுக்கு ஒரு பதில் கூட இப்ப வரைக்கும் வரவே இல்லையே. அது பார்லிமெண்ட்லயும் அந்த பேச்சுக்கள் எடுபடவே இல்லையே. என்ன காரணம்? அததான் சொல்ல வரேன். இப்போ இவங்க அந்த மமதையில தான் இருக்கிறாங்க. உண்மைகளை போட்டு உடைத்திருக்கிறார், பளீர் என்று போட்டு உடைத்திருக்கிறார். அதை இப்ப அவங்க இக்னோர் செய்திருக்கிறார்கள். அலட்சியப்படுத்துகிறோம் என்கிற அடிப்படையிலே தான் ஸ்டாலினுடைய பேச்சும் இருக்கிறது, செயல்பாடும் இருக்கிறது. இப்போ ஒரு மூத்த தலைவர் சொன்னது இன்றைக்கு இந்திய அரசியலிலே ஒரு அதிர வைக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் தான். அந்த உண்மை சம்பவத்தை அவர் போட்டு உடைத்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு நாடு முழுக்க வரவேற்பு கிடைத்திருக்கிறது. பத்திரிகை உலகமே பாராட்டி மகிழ்ந்திருக்கிறது. ஏன்னா இவ்வளவு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் அவரை பொறுப்பற்ற முறையிலே பேசுவதா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஆனாலும் கூட பிரச்சனையை திசை திருக்கிற விதமாக இவர்கள் கூட்டணி பிரச்சனைகள் என்று சொல்லி அவர்கள் அது திசை மாறி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரும் மாநாட்டு வேலையில் அதிகமாக அக்கறையோடு இருந்ததால, உழவர் பேர் இயக்க மாநாட்டம் இருந்ததால, ஆகவே இவர்களுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிரடி வெடிகுண்டுகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். வெடிகுண்டுன்னு சொல்லும் போது கருத்துக்களை சொல்றேன். இப்போ ஒவ்வொரு வருஷங்களும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த சட்டசபை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது 100 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த 100 நாட்கள் அப்படிங்கிறது 2 நாட்களோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்ன? இவங்களுடைய தவறுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுகிறதா அப்படிங்கிறதுக்காகவா, அந்த பயத்தினாலயா, இல்ல காலப்போக்கில் ரொம்ப காலமாவே அது ஒரு சட்டம் 100 நாட்கள் இயங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் இவங்க விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும், இந்த கூட்டணி குழப்பங்கள் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா வேல்முருகன் பேசுறாரு, திருமாவளவன் தரப்புல பேசுறாங்க, காங்கிரஸ் பேசுது, இப்படி பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தேர்தல் நெருங்கிட்டு வருது, 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. அது தொகுதியில எந்த வேலையும் நடக்கல, தொகுதி மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கல, ஒரு அரசு செயல்படுகிறதா இல்லையா என்பது பத்தியும் தெரியல. ஆகவே கூட்டணியிலே இருக்கிறவர்களை குமுற ஆரம்பித்து விட்டார்கள், எதிர்கட்சிகளும் குற்றம் சொல்ல ஆரம்பித்து விட்டன. இப்போ இந்த சூழ்நிலையில அடிக்கடி நீங்க சட்டப்பேரவை நடத்துனீங்கன்னா அதுல விமர்சனங்கள் பறக்கும், அனல் பறக்கும், பேச்சுக்கள் இருக்கும், பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சபாநாயகரே வரம்பு மீறி தான் இப்ப செயல்படுறாரு. நீங்க பாத்திருப்பீங்க, அப்போ சபாநாயகர் பாத்தீங்கன்னா அவர் பேசுற துணியும் பதில் கொடுக்கிற துணியும், நீங்க இங்க பேசக்கூடாது, இதுல பேசக்கூடாது, சட்டமன்றத்துல பேசாம வேற எங்க பேசுறது? நிச்சயமா சட்டமன்றத்தில் தான் பேசணும், சட்டமன்றத்தில் தான் கருத்துக்களை சொல்லணும். எனக்கு நிதி வரல, எனக்கு எந்த வேலையும் செய்யலன்னு அங்கதான் சொல்லணும். பட் அங்க சொல்லுகிற பொழுது அவரை சபாநாயகர் அடக்கிற விதம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்போ அவர்கள் தங்களுடைய ஆளுமையை இன்றைக்கு சபையில இருந்து காட்டுகிறார்கள் என்பதுதான் பொருளாக இருக்கு. இப்போ சபாநாயகர் அப்படிங்கும் பொழுது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு தலைவராக தானே செயல்படணும். தெரியும், அதுதான் விதி, நியதி. ஆனா அப்படி நடக்கிறது இல்லை, அப்படி நடக்கிறது இல்லை. அது காளிமுத்து காலத்துல இருந்தும் சரி, அது அதிகாரம் படைத்த PH பாண்டியன் காலத்துல இருந்து எல்லாருமே ஏன்னா அவர்கள் நியமனம் செய்கிறார்கள் அல்லவா, அதை சார்ந்தான் அவர்கள் செயல்படுவார்கள். இப்போ தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் இப்போ வரைக்கும் நான் MLA-வாக இருக்கிறேன், எங்க கட்சி எங்களுடைய தொகுதிகள்ல ஒரு வேலைப்பாடுகளும் நடக்கவே இல்லை, இதை கேட்டா எங்களை எதிர்த்து பேசுறேன்னு கேக்குறீங்களா? கூட்டணியோட கூட்டணி கட்சிகள் கட்சி தேர்தல் முறைக்கு மட்டும்தான் நாங்க எங்களுடைய உதவி தேவைப்படுமா அப்படிங்கிற பகிரங்கமா ஒரு கேள்வியை வச்சுட்டாரு அவரு. இப்போ இந்த நிலைமை
திமுகவுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்? இல்லைங்க, கூட்டணியில அவங்க வந்து கூப்பிடுறாங்க, பயனடைகிறவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி அமைச்சர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தேர்தல் வேற நெருங்கி போயிடுது, ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட நாம நிக்கிறோமே அப்படின்றது நீங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைச்சிருக்கேன். எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும், லைசனிங் ஒர்க் வச்சு சுத்திட்டு இருப்பாங்க அந்த கூட்டணி கட்சிகளை. என்ன பண்ணுவாங்க, ஆள் மாத்தது, இது பண்றது, பணம் வாங்குறது, போறது வர்றது அப்படின்னு பண்ணிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல போய் குவியுது இல்ல. இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் இன்னும் நிக்கல. ஏன்னா ஊழல் இருக்கு, கமிஷன் இருக்கு, ஒவ்வொரு துறையிலயும் வந்து லஞ்ச லாவண்யம் இருந்துட்டு தான் இருக்குது. 10% இருந்தது, இப்ப 15-20% ஆகி போச்சு. 50% வந்து வேலை நடக்க மாட்டேங்குது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இது எல்லாமே எல்லா பலன்களையும் ஆளுங்கட்சி தரப்பிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம சும்மா உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க வருடத்துக்கு ஒரு 300-400 ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, எதையாவது பிரச்சனைகள் கிளப்புவாங்க. இவங்க ஆட்சியில வந்து 4 ஆண்டுகள் ஆகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற இடம் தெரியாமல் இன்றைக்கு அடங்கி போய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அடுத்து இவர்களை சார்ந்து அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒருவேளை திருமாவளவனுக்கும் வேல்முருகனுக்கும் தெரியாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பலமான முறையில் முதல்வரால் கவனிக்கப்பட்டிருக்கலாம். வேற ஏதாவது வந்து கணக்கு வழக்குகள் போயிருக்கும் நீங்க சொல்ல வரீங்களா? நான் சொன்னது புரிகிறவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே சார், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றம், ஒரு புதிய கூட்டணி அமைந்தால் கண்டிப்பா வந்து மாற்றம் வந்து நிகழும். ஏன்னா ஒரே கூட்டணியோட இருந்தால் மாற்றம் வந்து அது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து வந்த உடனே இந்த வார்த்தைகளை சொல்லி இருந்தாரு. ஏன்னா மாற்று கூட்டணி இருந்தாதானே வந்து மாற்று அரசியல் வர முடியும் அப்படின்னு. இப்போ பாமக வந்து பாஜகவுடைய கூட்டணி தொடருமா? இல்ல, அவங்க பொதுவா வந்து தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இந்த கூட்டணி எல்லாமே தொடரும். அது எல்லாம் அதுக்கு நாம மட்டும் இல்ல, பொதுவா இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துவத்தோடு சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பாமக கூட்டணி தான் செயல்படுத்தது, இணைந்து செயல்படுது. பெருவாரியான வாக்குகள் வாங்குவதற்கு காரணம் வந்து பாஜக கூட்டணியில் அதிக வாக்குகளை வாங்குவதற்கு காரணம் வந்து பாமக தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையை சொல்லியிருப்பதையும் உங்களால பார்க்க முடியுது. இப்ப நாம இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போக விரும்பல. பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையான்றதை விட தேர்தல் நேரத்துல அந்த நிலைமைகள் இருந்தது. இப்ப தொடர்ந்து அவர் இணக்கமாக தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாஜக பாமக இணக்கமாகத்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை. அது கூட்டணியா இல்லையான்றது வந்து வரும் தேர்தல்கள் தான் முடிவு செய்யும். வரும் தேர்தலில் முடிவு செய்யும். இன்றைக்கு மத்திய அரசினுடைய நிலைப்பாடுகளை சொல்ல வேண்டிய நேரத்துல குறைகள் இருந்தால் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இணக்கமான உறவு பாஜக பாமக மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தேர்தலிலே வர நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியா அமையுமான்றதை நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கோர்ட்ல வந்து சமீபத்துல வந்து ஒரு கொலை நடந்தது இல்லைங்களா? காவல்துறையினர் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது எங்கும் கொலை எதிலும் கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ முதல்வர் அவர்கள் தான் வந்து காவல்துறையினுடைய கண்காணிப்பு பொறுப்பே அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் இந்த மாதிரியான கொலைகள் அது கோர்ட் முன்னாடியே நடக்கிறது வந்து இந்த ஒரு நிலைமையை வந்து எந்த அளவுக்கு நாட்டை கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீதிமன்றங்கள்ல தொடர்ச்சியான வன்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வன்மையா நம்ம கண்டிக்கணும். எல்லா உயர் நீதிமன்றங்கள்ல அந்த வன்முறை காலம் ஒரு காலத்துல நடந்தது தெரியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்டம் சந்தி சிரிக்கிறது அப்படின்றதுதான் தெரியுது. கொலைகளமா மாறி போச்சு. அது எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, எல்லாருமே சொல்றாங்க. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்க பத்திரிகைகள் இதழ்களையும் நீங்க பார்க்கும் பொழுது காட்சி வந்து இங்க இருக்கு. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய காவல்துறை செயல்படுகிறதா என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, காவல் நிலையங்களில் பொதுமக்கள் வந்து போய் அவங்க தங்களுடைய குறைகளை சொல்ல அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் அந்த லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிற காரணத்தினாலே நீதி கிடைக்காமல் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கடந்த காலங்களில் இருந்ததை விட காவல் நிலையத்திலே சென்றாலும் நீதி கிடைக்காது, மனுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விசாரிக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதை ஊடகத்தின் வாயிலாக உங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா அந்த அளவிற்கு காவல்துறை கட்டுப்பாட்டை இழந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மக்களை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொலைகளம் எல்லா கட்சிகளும் குற்றம் சொல்லுகிற அளவு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா,
கடந்த ஆட்சியில் இருந்த கொலைகளை பாருங்கள், ம், அந்த ஆண்டு இருந்த கொலைகளுக்கு ரொம்ப குறைவாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சட்டப்பேரவையிலயோ அறிக்கை வாயிலா வெளியிடுவாங்க, ம், முரசொலி வாயிலா வெளியிடுவாங்க. ஆனா உண்மை நிலவரம் அப்படி இல்லை. பன்மடங்கு கூடுதலா மாறி இருக்கிறது. இன்றைக்கு குண்டாசனுடைய அராஜகம் அதிகமா தான் மாறி இருக்குது. அதுவும் குறிப்பா நீதிமன்றத்துல அதிக பாதுகாப்பு கொடுக்கும். ம். ஏன்னா அந்த அளவுக்கு நீதிமன்றங்களில் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை தடுக்க அரசுகள் தவறி இருக்கின்றன. குறிப்பாக இந்த அரசு தவறி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் எல்லாருமே பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் அதிகாரத்தன்மையில தான் பேசுறாங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. அதை கேள்வி கேட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ரகுபதி அமைச்சர் என்ன பேட்டா ரவுடியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 200 தொகுதிகள் டெபாசிட்டை கண்டிப்பா திமுக இழக்கும் அப்படின்னு ரொம்ப நான் கான்பிடென்டா சொல்றேன்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. இது உண்மையாலுமே இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இல்ல அவர் இடத்துல இருந்து பேசுறாரு. அண்ணாமலை குற்றம் சாட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்க சொல்ற ஒரு கருத்து, அதிகாரத்திலே இருக்கிறார்கள், அமைச்சர்கள் அதிகாரத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் கூட்டணியில இருக்கிறவர்களும் அதையே சொல்லுகிறார்கள். அண்ணாமலை சொல்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அவர்கள் கூட்டணியிலே இருக்கிறவர்களும் சொல்லுகிறார்கள். நீங்க ஒவ்வொரு அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் பெயர் சொல்ல விரும்பல, அவர்கள் பேசுகிற பாணியும் சரி, மக்களிடம் பேசுகிற பொழுதும் சரி, அவர்கள் தொண்டர்களிடம் பேசுகிற பொழுதும் சரி, அவர்கள் ஏதோ இது மன்னராட்சி முறை என்கிற அடிப்படையில தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள். மாமன்னர் சக்கரவர்த்தின்னு சொன்னா முதலமைச்சர், அவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி என்று அவர்கள் செயல்படுவது கிடையாது. பேச்சும் செயல்பாடுகளும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அவர்களை அணுக முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏதோ இவர்கள் மக்களோடு மக்களாக நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர இடைவெளி அதிகமாக கொண்டிருக்கிறது. அமைச்சர்களை பார்த்து மக்கள் அச்சப்படுகிறார்கள். அமைச்சருடைய பேச்சு அச்சமூட்டுகிற வகையிலே இருக்கிறது, நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. தலைமைச் செயலகம் மற்ற இடங்கள்லாம் மக்கள் குறைகளை கொண்டு போய் அடிக்கடி போய் செய்வாங்க. இப்ப யாருமே பார்க்க முடியறது கிடையாது, அவங்க பார்க்கறதும் கிடையாது, மனுக்களை வாங்குறதும் கிடையாது. அதாவது அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படி இருந்தது? முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி அவர் எங்க போயிருந்தாரு? எல்லா மக்களிடம் போயிட்டு ஒரு பொட்டியை வச்சுட்டு அதுல குறைகளை சொல்லுங்க, நாங்க 100 நாட்கள்ல தீர்த்துருவோம்னு சொன்னாரு. தீர்த்துட்டாங்களா? அதெல்லாம் சொல்லுங்க. ஆகவே அமைச்சர்களையும் நெருங்க முடியவில்லை, முதலமைச்சரை நெருங்கவே முடியவில்லை. அது ஆனா பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரான உதயநிதி ஏதோ ரொம்ப இயல்பான சின்ன பையன் மாதிரி ராகுல் காந்தியை காப்பி அடிச்சு இங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இவர்கள் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாமக கிட்ட எதிர்நோக்கி வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான் சொல்லல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. ஆனா தமிழக வெற்றி கழகமும் சொல்லியிருக்கு, பாஜகவும் சொல்லியிருக்கு. இப்ப இந்த கூட்டணி அன்புமணி அவர்கள் சொல்வதை போல எந்த கூட்டணியோட ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றத நீங்க நுணுக்கமான ஒரு முறையில சொல்லுங்களேன். இல்ல பொதுவா திராவிட கட்சிகள் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்வார்கள். இதுல என்ன தடுக்குதுன்னா சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுயாட்சி முறை தான் தடுக்குது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த அடிப்படையிலே தான் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில வேணா கூட்டணி அமைச்சு ஆட்சி பண்ணுவோம், ஆனா மாநிலத்துல நாங்க சுயமா தான் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஒரு வாட்டி ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகும் போது மைனாரிட்டி அரசுன்னு சொல்லி சுட்டி காட்டி பேசுவாங்க. அப்ப கூட இருந்தக்கூடிய காங்கிரஸ் பாமகவை அனுசரித்து ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அப்ப இருந்த கலைஞர் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில கூட கூட்டணியில் பங்கு கொடுக்காமல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப பொதுவாக ஒரு சூழ்நிலை எண்ணிக்கை தானே சட்டமன்றம். ஆகவே அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வரும்போது இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் ஒரு காலத்துல அந்த நிபந்தனையை விதிக்கல, நாங்க ஆட்சி அதிகாரத்திலே பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த கூட்டணியில் பங்கு என்கிற ஒரு கான்செப்ட் தான் இனி எதிர்காலத்தில் தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெறும். அந்த முறைதான் இன்றைக்கு நடைபெறும். இது 2026 நடைபெறுவது உறுதி. 2026 கூட்டணி ஆட்சியில் கண்டிப்பா பாமக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரு அமைப்பு வந்துருச்சு, இந்த ஒரு கொள்கை வந்துருச்சு அப்படின்னா தமிழகத்திற்கு இதற்கு மேலேயாவது ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் தொடர்பாக அது மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. அப்புறம் பரிந்துரை இன்னும் இருக்கு, மேல் சபை ஒண்ணு இருக்கு.
இப்படி பல நிகழ்வுகள் பல கட்டங்களுக்கு பிறகு இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக வந்து ஏற்கனவே பல தீர்மானங்களை இது மாதிரி நிறைவேற்றி இருக்கிறார்கள். பல சட்ட திருத்தங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எனக்கு என்னமோ அவங்க அதை நிறைவேற்றுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அது எவ்வளவு பெரிய கடுமையான எதிர்ப்புகள் மத்தியிலும் பல சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தும்? எந்த தமிழகம் என்ன இந்தியாவில இருந்து வெளியவா இருக்கு? தமிழ்நாடு உள்ள இந்தியாவில தானே இருக்கு. இல்ல அதான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இது இந்தியா முழுக்க அப்படிங்கும் பொழுது தமிழகத்திற்கு இது வந்து யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆரம்பத்துல ஒரு சிக்கல்கள் இருப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கலாம். அந்த சிக்கலை சுட்டி காட்டலாம். அதை வந்து திருத்திக் கொள்வதற்கான சூழல் இருக்கிறது. ஆகவே செலவினங்களை பற்றி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். செலவினங்கள் பலமுறை மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினாலும் பெரிய செலவு ஏற்படும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே வரின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. இப்ப பல வரிகள் பல முனை வரிகள் இப்பவும் நடைமுறையில் இருக்குது இல்லையா? ஆக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சட்டம் இயற்றியதற்கு பிறகும் கூட சிக்கல்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எவ்வாறு சரி செய்கிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்துதான் பார்க்கிறேன். இப்போ வரி அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது பாப்கார்னுக்கு கூட வந்து வரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து சாதாரணமான உணவு வகைகள்ல கூட இந்த மாதிரியான வரிகள் வந்து நிர்ணயம் பண்ணும்போது மத்திய அரசு மேல வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை தானே ஏற்படுத்தும். இல்ல அதுதான் ஒருவேளை நிர்மலா சீதாராமனுடைய பதில் தான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அது மேல வந்து இனிப்பு சுவை கூட்டப்பட்டிருப்பதாலே அந்த இனிப்பியோட ஜிஎஸ்டியும் இதோட சேரும் போது அது கூடுதலா இருக்குன்னு அவங்க சொல்ற அந்த பதில் தான் வந்து கொஞ்சம் வேடிக்கையா இருக்குது. ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த பாப்கார்ன் மூலமா வாங்கி கட்டிட்டு தான் இருக்காங்க. இல்ல இது வந்து எல்லா குழந்தைகள்ல இருந்து எல்லார் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பொருள், சாதாரணமாக எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதற்கும் வந்து வரி அப்படிங்கும் பொழுது வந்து சாப்பிடுறதுக்கு கூட வரியா அப்படின்னு வந்து மக்களுக்கு வந்து மத்திய அரசு மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திய சிட்டிசன் இப்ப சில விமர்சனங்களை பாக்குறேன். இந்திய சிட்டிசன் விட்டு நம்ம வெளியேறிடணும் அப்படின்றாங்க. பாப்கார்னுக்கே வரி போடுறாங்க. உலகத்திலேயே அதிகமாக வரி போடுகிற நாடுகள்ல இந்தியா முதல் இடத்துல இருக்குது. வரி நின்றால் வரி நிமிர்ந்தால் வரி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது வரிகொடா இயக்கம் நடத்தியவர்கள் நாம். ஆனா இன்னைக்கு வரியை தவிர வேற எதுவுமே போட மறுக்கக்கூடிய ஆட்சியிலே நிர்வாகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் அவங்க எல்லாம் யோசனை செஞ்சு பார்க்கணும். அந்த வகையில பொறுப்பும் கடமையும் உள்ள ஒரு மத்திய அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற முறையிலே பாப்கார்ன் விவகாரத்துல கையில் எடுத்துக்கிட்டு பேசுறது அது மாதிரி சரியானதா இல்லை. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியத்துக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா வரி விதிப்பு முறைகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா குழந்தைகளும் வந்து சாப்பிடுற குழந்தைகள் தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அந்த பாப்கார்ன் மேல இவ்வளவு வரி விதிச்சிருக்குது. அதுக்கு பதில் சொல்லி இருக்கிற விதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதிர்ச்சி விட்டுக்கிற வகையிலே தான் இருக்கு. ஆக குறைகளை நம்ம சுட்டி காட்டணும். இந்த குறைகள் நிச்சயமா இருக்கு. வரி போடுற குறை வந்து மத்திய அரசு மேல நிறைய இருக்கு. ஆக மத்திய அரசு இந்த முறைகள்ல இருந்து மாறுதல் இருக்கணும். அதே நேரத்தில் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் மக்களுடைய மனநிலையை அறிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப பேசுகிற பக்குவம் ஒண்ணு வேணும். ஏன்னா மக்களை மக்கள் கொதிநிலையில இருக்கிறாங்க. நாம எதையுமே இதுவரையிலும் செய்து முடிக்கல. நாம சொன்ன கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் எதையும் இன்னும் நாம் சாதித்து காட்டவில்லை. இந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு மறைமுகமான ஒரு வளர்ச்சியாகிறது. கல்லுக்குள் தேரை வாழ்வது போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்லுக்குள் தேரை எப்படி வாழுது, அதுக்கு உணவு எப்படி வருகிறது, படைப்பு நிலை அது மாதிரி கல்லுக்குள் தேரை வாழ வேண்டும். அது மாதிரிதான் இந்திய மக்களுடைய நிலையும் இருக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லுக்குள் தேரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே செய்யாம அவர்கள் மீது வரி விதிப்பது தவறுதான். இப்போ வந்து 5ல இருந்து 8வது வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. 2009ல கொண்டு வந்தாங்க. அது 2010ல நடைமுறைக்கு வந்தது. ஆனா இப்போ வந்து அந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மத்திய அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழக அரசு சொன்ன விதம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 8வது வரைக்கும் பாஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப ஆல் பாஸ்ங்கிறதே கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் மாதிரி எக்ஸாம் எழுதிதான் 5வதுல இருந்தே அப்படி ஒரு நிலையை இப்ப கொண்டு வந்திருக்கு. இல்ல ஏற்கனவே இருந்த நடைமுறை அது. 5ஆம் வகுப்புக்கு தேர்வு இருந்தது, 8ஆம் வகுப்பு ஒரு தேர்வு தருது. அது ESSLCன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த முறை வந்து எல்லாரையும் வந்து இப்ப தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்றத. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல வந்து அந்த இந்த மாணவர்கள் வந்து டிராப் அவுட் நிறைய இருக்கு. அந்த டிராப் அவுட்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தேர்ச்சி முறையை கொண்டு வந்தாங்க. அனைவரும் தேர்ச்சி அப்படின்றது. இதை மருத்துவர் ஐயா கடுமையா கண்டிச்சு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவரு அந்த அறிக்கையில தெளிவுபட குறிப்பிட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரியான கடுமையான
நிகழ்வுகளை போட்டீங்கன்னா எதிர்கால மாணவ சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். ம். அதாவது உயர்கல்வி படிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்து நிராச போயிடும். நிச்சயமா. அந்த டிராப் அவுட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இந்த முறையை வந்து இப்ப சொல்லக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகளை வந்து அந்த நடைமுறைகளை வந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வந்து நிச்சயமா வந்து அவர்கள் தேர்ச்சி செய்யணும். பழைய நிலைமையை வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து சரியானபடியா இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா. உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.